எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தி பவர் ஆஃப் தி வேர்ட் ஐ, நான் என்ற சொல்லின் மகத்துவம். ஒரு லேடியை ஃபஸ்ட் டைம் அவங்களோட ஆஃபீஸில் போய் பார்க்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததில்லை. அவங்க அந்த ஆஃபீஸ் போகும்போது அந்த லேடி வேறு யாரு கூட பேசிகிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அவங்க தூரத்துலேருந்து பார்த்ததை வச்சு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, ஸ்மார்ட்டாக இருக்காங்க, கிளவராக இருக்காங்க, ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக. அப்போ இவங்க மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிறாங்க, உலகத்திலே ரொம்ப சந்தோஷமானவங்க இவங்கள தான் இருப்பாங்க போல இருக்குன்னு இவங்க மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இவங்க டேர்ன் வரும்போது அந்த லேடிக்கிட்ட இவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த அம்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நான் அவ்வளோ அழகாக இல்லை, நான் ரொம்ப ஸ்லோ லேர்னர், கற்றுக்கிறது ரொம்ப ஸ்லோ, நான் எப்போ பார்த்தாலும் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், நான் அவ்வளோ லக்கி கிடையாது. அப்போ இந்தமா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வெளியிலேருந்து அவங்கள தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்கள பற்றி ஆஹா ஓஹோன்னு நினச்சோம். ஆனால் பேச்சு கொடுக்கும்போது தான் புரிஞ்சுக்கிறோம் அவங்களையே பாசிட்டிவாக நினைக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வேர்டு ஐ இருக்கு இல்லையா, ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. நான் என்ற வார்த்தை ரொம்ப 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 பவர்ஃபுல். இதில் ரொம்ப பியூட்டி என்னென்னா, ஐ ஆம், ஐக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தையை பொறுத்து தான் இருக்குது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் நல்லா இருக்காமல் இருக்கிறதுக்கும். இந்த மாதிரி பாருங்களேன், நான் அழகு இல்லை, நிறைய அழகாக இருக்காங்க, லட்சணமாக இருக்காங்க, அதான் இந்த மாதிரி அப்சர்வேஷனே. நான் லக்கி இல்லை, நான் ஒரு ஸ்லோ லேர்னர், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இப்படிப்பட்ட வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. இதை பாருங்களேன், நான் வயசாயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுருக்கங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். நமக்கு அது வர வேண்டிய வயசுக்கு முன்னாடியே வந்துடும். ஏன்னா நம்ம அப்படி நினைக்கிறதுனால, நான் வயசாயிட்டேன்னு நினைக்கிறதுனால. சில பேர் நினைக்கிறேன் ரொம்ப ஓவர் வெயிட்டு, நல்லா ரொம்ப குண்டாக இருக்கேன்னு அவங்க நினைக்க ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய கலோரிஸை அவங்க அப்படியே உள்ளுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. நான் ஏழை அப்படி நினைக்கிறவங்க கடனை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம். என்னென்ன வார்த்தைகளை நம்ம சொல்கிறோமோ அதை அப்படியே ஈர்த்துறோம், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஈர்த்துறோம். இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா இருக்கு. ஐ ஆம் பக்கத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோன்றதுல இருக்கு. அதை ஸ்மார்ட்டாக பயன்படுத்திட்டா நல்லாயிருக்கும். எப்படி சொல்லலான்னா, ஐ ஆம் டேலண்டட் அப்படின்னா என்ன, நான் டேலண்டாக இருக்கேன் நான் சொல்லும்போது நான் டேலண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை நான் அப்படியே இழுத்துப்பேன் ஆட்டோமேட்டிக்காக. ஐ ஆம் ஹெல்த்தி, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா ஆரோக்கியத்தை இழுத்துப்பேன், கொண்டு வர வச்சுருவேன். ஐ ஆம் வெல் ஆஃப்னா நான் ஆகா ஓகோன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பணத்தை வர வச்சிரும். ஓகே, ஐ ஆம் பிளஸ்டு, ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் ஹெல்த்தி, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ நான்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அப்புறம் என்ன போடுறோன்றது ரொம்ப முக்கியம். நெகட்டிவான வார்த்தைகளை போடும்போது தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவிட்டியை இழுத்துக்கிறோம். ஐயாமுக்கு அப்புறம் நம்ம போடுற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருந்துன்னா பாசிட்டிவிட்டி இழுத்துக்கிறோம். இப்போ நம்ம தான் முடிவு பண்ணோம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும். இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம். இதை ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போ பாருங்களேன், சின்ன பசங்க விளையாடும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்கெட் பால் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பந்தை தூக்கி அந்த பேஸ்கெட்டில் போடணும். அப்படி போடும்போது எல்லா வாட்டியும் விழணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி தவறும் போது அந்த பையன் எப்படியே சொல்லிப்பான், நான் ஒரு இடியட்டு, ஒழுங்காகவே போடல, நான் ஒரு இடியட்டு. அதாவது அவன் அப்படி ஒரு மேனரிசம் கிரியேட் பண்ணியிருக்கான். இது நல்லது இல்லை. அது மாதிரி கிரிக்கெட் விளையாடும் போது பார்ப்பீங்க, ஒரு ஷாட் அடிப்பாங்க, பேட்டில் மீட் ஆகாது, ஸ்டூப்பிட், அவனே திட்டிப்பான். இதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டான வார்த்தைகளே கிடையாது. அப்போது நம்ம காலம்பருந்து சாயந்தரம் வரைக்கும் இது யோசிச்சா நல்லது. நான் என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் நான் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் நம்மளுக்கு நோட் பண்ணால் நல்லது. அது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் நல்லது. ஐ ஆம் டேலண்டட், ஐ ஆம் வெல் ஆஃப், ஐ ஆம் ஹெல்த்தி, ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் பிளஸ்டு, இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினா ரொம்ப 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 நல்லது. ஓகே, ராஜயோகத்தில் நான்ற வார்த்தையை பற்றி பரமாத்மா என்ன சொல்கிறார்? பரமாத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். நான் என்ற வார்த்தையை ரொம்ப பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைன்னு சொல்கிறார். அந்த மதில் மேலே இருக்கிற பூனை நடந்து போகும் தெரியுமா, மதில் மேலே, அந்த மாதிரி இருக்கின்ற நான்ற பிரயோகம்ன்ற, நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மதில் மேலே நடக்க முடியும்ன்றார். நான் உடல்னு புரிஞ்சுக்கும் போது மதிலேருந்து கீழே விழுந்துருவோம். ஒரு பூனை ஒரு மதில் மேலே நடந்திருக்கு, கீழே விழுந்துனா என்ன ஆகும், அடிபடும்ல. ஸோ மாயை நம்மளை வீழ்த்திடும். எப்படி? மாயை, காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசைலாம் வீழ்த்திடும்.
ஸோ நான் ஆத்மானா நீங்கள் சேஃபு, நான் உடல் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் முடிஞ்சிச்சு உங்கள் கதை. ஸோ இந்த வார்த்தையை பார்த்து பயன்படுத்துங்கன்னு பரமாத்மா சொல்கிறார். புரியுதுங்களா? நான் ஒரு சோல், நான் ஒரு ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நல்லது. நான் உடல்னு நினைக்கும் போது என்ன ஆகிடுது தெரியுமா? ஈகோ வந்துடுது. நான் இப்படிப்பட்டவன் தெரியுமா, அப்படிப்பட்டவன் தெரியுமா பேச ஆரம்பிச்சிடும். ஆத்மானு புரிஞ்சுக்கும் போது 800 கோடி பேர் என்னோட சகோதரர்கள். நான் எப்படி என்னுடைய நாடக பாட்டை நடிக்க வந்திருக்கோம் அதே மாதிரி அவங்கவுங்க நடிக்கிறாங்க. ஸோ நான் எப்படி விசேஷமானவனோ அதே மாதிரி எல்லாருமே 800 கோடி பேரும் விசேஷமான, அந்த பார்வை அவுட்லுக்கே மாறிடும். இந்த இடத்துல எங்கள் சென்ட்ரல் சிஸ்டரை பற்றி அது ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன, நான்ற வார்த்தைக்காக சொல்கிறேன். இப்போது அடுத்த வாரம் பட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே, செகண்ட் சண்டே எங்களுக்கு பட்டி. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்போம், அடுத்த பட்டிக்கு யார் வராங்க அப்படின்னு. அவங்க என்ன நம்ம சொல்லுவாங்க, சிஸ்டர் வருவாங்க அப்படின்வாங்க. நம்ம நினைப்போம் வேறு ஏதோ சிஸ்டர் வராங்க போல இருக்குன்னு. இவங்க வர்றதை தான் அப்படி சொல்லுவாங்க. நான் வருவேன் பட்டிக்குன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. அந்த நான்ற வார்த்தை பிரயோகமே இருக்காது உங்ககிட்ட. சிஸ்டர் வருவாங்க, நாளைக்கு கிளாஸ் யார் எடுப்பாங்க, சிஸ்டர் எடுப்பாங்க. போகுக்கு யார் வரும், சிஸ்டர் வந்து போகு எடுப்பாங்க, அன்னைக்கு கலந்துப்பாங்க. இப்படி தான் வார்த்தை வரும். நான்ற வார்த்தை அவங்க பயன்படுத்தி நான் கேட்டதே கிடையாது. ஆரம்பத்தில் ரொம்ப குழப்பமாக இருந்தது. யாரை பற்றி யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னே தெரியாமல் இருந்தது. அவங்க பழகிட்டாங்க. அதாவது நான்ற வார்த்தைகள் வராமையே பேசுறதுக்கு அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் ட்ரைனிங் கொண்டு வந்தால் நல்லது. நான்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, பயன்படுத்தலாம். தன்னை ஆத்மானு புரிஞ்சு பயன்படுத்தலாம், நல்லது. ரெண்டாவது, நான் அப்புறம் யூஸ் பண்ணுற வார்த்தை என்னதுன்னு பார்க்கணும். ஐ ஆம் பிளஸ்ட், இல்லை ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் வெல் ஆஃப், ஐ ஆம் டேலண்டட், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினா நம்ம அதை அட்ராக்ட் பண்ணுவோம். நல்ல நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவோம். தெரிஞ்சோ தெரியாமல் ஐ ஆம் புவர், ஐ ஆம் சிக்கு, இந்த மாதிரி வார்த்தைகள் பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம தேவையில்லாத கெட்ட விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த வேர்டு ஐன்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதோட பவர்ஃபுல் அதுக்கு பக்கத்தில் நம்ம போடுற வார்த்தைகள். ஸோ அது நெகட்டிவ் வார்த்தைகள் போடாமல் பாசிட்டிவ் வார்த்தைகள் போடுறதுக்கு நம்ம யோசிச்சா நல்லது. இன்னைக்கு காலம்புல சாயந்தரம் யோசிப்போமே, அந்த மாதிரி சின்ன 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 கரெக்ஷன் நம்ம பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.